ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து செல்வித்து போகலாம் என்று வந்திருக்கிறோம். அதனால் உலகம் எங்கும் குருத்தோலை ஞாயிறு என்று கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த நாளிலே 2024 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்திலே பிறந்து 33 வருஷம் உலகத்தை வாழ்ந்தார். அந்த 33வது வருஷம் அந்த முடிவு நாளிலே இந்த விதமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே இயேசு கிறிஸ்துவானவர் கழுதை மேலே வைத்து ஊர்வலமாக கொண்டு போகப்பட்டார். இப்படி போகும்போது அங்குள்ள யூத மக்கள் ஓசன்னா ஓசனா என்று பாடிக்கொண்டு அவருக்கு முன்பாக குருத்தோலை பிடித்தவர்களாய் அவருடைய வஸ்திரங்களை தெருவுக்களை விரித்து இயேசு கிறிஸ்துவனர் யூதர்களின் ராஜா வாழ்க என்று சொல்லி அந்த விதமாக தெருவிலே அந்த யூத மக்கள் பவுனியாக கொண்டு சென்றார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவானவரை உலகத்திலே மனுஷனாய் பிறந்து தேவனாய் வாழ்ந்து தேவத்துவத்தை வெளியிலே காட்டாமல் மனுஷனாக மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழாவிட்டால் இன்றைக்கு அவரை பற்றி நாங்கள் சொல்ல வந்திருக்க மாட்டோம். அவருடைய கல்லறை இன்றைக்கும் திறக்கப்பட்ட கல்லறையாக இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொல்லி உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அந்த கல்லறை எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு சென்று அந்த கல்லறையை பார்க்கலாம். இந்த நாளில் கூட அந்த விதமாக எழுதப்பட்டிருக்கிறது என்று அநேக விதமான சாட்சிகள் உண்டு. இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்திலே மனிதனாக பிறந்தார், மனிதனாக வளர்ந்தார். தன்னுடைய 30 வயது வரைக்கும் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவராய் எல்லாருக்கும் தன் பெற்றோருக்கும் மற்ற உறவினருக்கும் கீழ்ப்படிந்தவராக வாழ்ந்து வந்தார். 30 வயது முடிந்தவுடனே அவர் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் எடுத்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது அவர் செய்த முதல் அற்புதம் என்னவென்றால் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். எந்த ஒரு மனிதனாலும் தண்ணீரை திராட்சரசமாக அதுக்குரிய எசன்ஸ் எதுவும் சேர்க்காம அதை மாற்ற முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அது தண்ணீராக 6 கச்சாடியில் ஊற்றினாங்க. அவர்கள் பருகும்போதும் அது மிகுந்த சுவையுள்ள திராட்சரசமாக அந்த இடத்துல காணப்பட்டது. இயேசு கிறிஸ்துவானவர் அது விதமாக உலகத்துக்கு வந்து மற்றவர்கள் சொன்ன வசனங்கள் உயிர்ப்பிக்கிற வசனங்களாக வார்த்தைகளாக காணப்பட்டது. இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தில் வந்து இந்த விதமாக அநேக பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக வழி இதுவே இது நடவுங்கள் என்று சொல்லி சுவிசேஷம் அறிவித்தவராக காணப்பட்டார். இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்திலே மனிதராலே மருத்துவத்தாலே அறிவியலாலே செய்ய முடியாத அநேக அற்புதமான காரியங்களை செய்தார். விதமாக பிறவி குருடன் கண் குருடாய் பிறந்த மனுஷனுக்கு பார்வையடைய செய்தார். பிறவிலேயே சப்பானியாய் பிறந்த மனுஷன் நடக்கத்தக்கதாக பிறவிலே முடவனாய் பிறந்தவன் நடக்கத்தக்கதாக செய்தார். ஊமையாய் பிறந்த மனுஷனை பேச வைத்தார். விதமாக அநேக விதமான அற்புதங்களை செய்தார். விதமாக இயேசு கிறிஸ்துவானவர் நான் முதலில் கூறியது போல இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே அவரை ஊர்வலமாக அழைத்து சென்றாங்க. வேலைக்கிழமை வருகிற வேலைக்கிழமையானது அவரை விதமாக உலக பிரகாரமாக அவரை பிடித்து சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்தார்கள். வருகிற வெள்ளிக்கிழமை உலகமெங்கும் குட் ஃப்ரைடே என்று கொண்டாடப்பட போகிறது. அந்த நாளிலே அவரை சிலுவையில் அறைந்து அவரை சிலுவையில் கொண்டாடுகிறார்கள். அந்த விதமாக இயேசு கிறிஸ்துவனர் ஒரு வாரத்திற்குள்ளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை அவரை தலை மீது வைத்துக் கொண்டாடின மக்கள் அதே மக்கள் வருகிற வெள்ளிக்கிழமை அன்றைக்கு துக்கம் கொண்டாடப் போகிறார். அவரை சிலுவையில் அறிந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்தார்கள் நம்முடைய பாவங்களுக்காக. மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்படுது. அவர் ஒரு குமாரன் என்பது அவர் இயேசுகிறார். ஏனெனில் அவர் தமது ஜனங்களில் பாவங்கள் நீக்குவார் என்று நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில் நொறுக்கப்பட்டார். நாம் அடைய வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் சிலுவையிலே செய்த தியாகங்கள் பட்ட அவமானங்கள் அவர் எவ்வளவு பெரிய
தேவனா இருந்தாலும் தன்னுடைய வல்லமையை அவர் காட்டவில்லை. நான் ஏற்கனவே கூறினது போல முன்பு அவர் பிறவி கொடுனை காண செய்தார், முழவனை நடக்க செய்தார், பூமியினை பேச செய்தார். விதமான வல்லமை உள்ள தேவன் தன்னை எதிர்த்து தன்னை அடிக்க வருவதையும் தன்னை துன்புறுத்துவதையும் தன்னை இகழ்ந்து பேசுவதையும் ஆண்டவர் அவருடைய வல்லமையை காட்டவில்லை. உன் கை முடங்கி போவதாக, உன் வாய் ஊமையாக்குறது என்று சொல்லவில்லை. பொறுமையாக சகித்தார். எதற்காக? என்னுடைய பாவங்கள் உன்னுடைய பாவங்கள் நீக்குவதற்காக அவர் பொறுமையாக அதை சகித்தார். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலையில் அறையப்பட்டு அநேகமாக மறித்து போயிருந்தால் இன்றைக்கு அவரை குறித்து நம்ம பேச வந்திருக்க மாட்டோம். அது 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். எல்லா மனுஷனையும் போல கல்லறையில் வைக்கப்பட்டார். ஆனால் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். எல்லா மனுஷருக்கும் காட்சி கொடுத்தார், எல்லாரோடும் பேசினார், அவர்களுக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவானவர் இன்னும் அதிகமான அற்புதங்களை செய்தார். இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி என்னென்று சொன்னாங்க? விதமாக உன்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காக சிறையில் அறையப்பட்டார். அவர் திரும்ப வரப்போகிறார். எதுக்கு வரப்போகிறார்? நம்முடைய பாவங்களுக்காக நியாயத்திற்கு வரப்போகிறார். அதனாலே நியாயத்திற்கு உண்டு. பாவம் செய்தவர்கள் நரகத்துக்கு போக வேண்டும், அவரை நம்பினவர்கள் பரலோகத்துக்கு போக வேண்டும். அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போக வேண்டும். இதற்காக அவர் வரப்போகிறார். அவரோடு கூட மறுபடியும் அவர் நம்பினவர்களை அவர் அழைத்துக் கொண்டு போக வேண்டும். நீங்களும் அந்த விதமான அழைப்பை பெற வேண்டுமா? நீங்களும் அந்த விதமான பாவ மன்னிப்பு பெற வேண்டுமா? நீங்களும் அந்த விதமாக உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் கிடைக்க வேண்டுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள், நம்புங்கள். நீங்களும் உங்கள் வீட்டார்களும் ரட்சிக்கப்படுவீர்கள்.